உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் சியில் இருக்கக்கூடிய முதல் சாப்டரில் இருக்கக்கூடிய பாரதியார் பாரதிதாசன். இப்போ நம்ம பார்க்க போகிறது நாமக்கல் கவிஞர். ஸோ தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் எனக்கக்கூடிய நாமக்கல் கவிஞரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மிக முக்கியமாக காந்திய கவிஞர் தனது பாடல்களில் காந்திய சிந்தனைகளை ஊட்டி கொடுத்ததுனாலேயே இவருக்கு காந்திய கவிஞர் என்ற பெயர் சூட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தந்தது. வாங்க டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பழைய பாடப்புத்தகம் புதிய பாடப்புத்தகம் 6ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கு. ஸோ பழைய பாடப்புத்தகத்தில் 9ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் இடம்பெற்றக்கூடிய நாமக்கல் கவிஞரை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வே ராமலிங்கனார் அப்படிங்கிறத இவருடைய பெயர். மோகனூர்ல பிறந்திருக்காரு, நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. அதனால தான் இவரை நாமக்கல் கவிஞர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மோகனூர் மாவட்டம், மோகனூர் இருக்கக்கூடிய ஊரில் நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. ஸோ இவருடைய அப்பா பேரு வெங்கட்ராமன் மற்றும் அம்மினி அம்மாள். ஸோ வெங்கட்ராமன் மற்றும் அம்மினி அம்மாள் இவங்க 2 பேர்களுக்கும் திருமகனாக பிறந்திருக்கிறாரு. காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1888 இருந்து 74. ரொம்ப முக்கியம் கிடையாது, மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஓப்பனாக சொல்லிட்டு மனப்படம் பண்ண வேண்டாம். ஸோ அடுத்து சிறப்பு பெயர் அப்படிங்கிறதா காந்திய கவிஞர். காந்தியடிகளின் கொள்கைகளால் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. அதாவது இந்த பாடலை பயன்படுத்தணும்னு அவர் படைக்கல. இவருடைய கவிதையே, இவருடைய பாடல் வரிகளையே காந்திய கொள்கைகள் அடிப்படையாகவே இருந்தது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதுன்னா என்ன அர்த்தம்? அகிம்சை வழியில் நாம் விடுதலை பெற வேண்டும் என்று கூறினார். அதனால என்ன பண்ணாங்க, இவருடைய பாடல்களை காந்தியடிகள் போராட்டத்துக்கு பயன்படுத்தினாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? பாரதியாரோட கவிதைகள் ஆப்போசிட் அப்படியே, சரிங்களா? சரி. ஸோ காந்திய கவிஞர் காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றினார். சரி. விருது, பத்மபூஷன் விருது நடுவணரசு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நடுவணரசின் மூலமாக பத்மபூஷன் விருது பெற்றவர் நாமக்கல் கவிஞர். அதே நேரத்தில் பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியிருக்கார். இதெல்லாம் ஓகே. இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். பாரதியாரின் படைப்புகள் எப்படி நமக்கு தெரிஞ்சிருக்குதோ, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம்னு ஒரு லிஸ்ட் பார்த்தோம். ஸோ அடுத்து குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இசையமுது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வந்து பாரதிதாசனுக்கு வச்சிருக்கிற மாதிரி நம்ம நாமக்கல் கவிஞருக்கும் கவிமணிக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். அப்போ நாமக்கல் கவிஞருக்கு என்னென்ன பாடல்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்ன படைப்புகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தலாம். அதில் மிக முக்கியமானது பெண்மை மலைக்கண்ணன். மலைக்கல்லன்கிறது 10 தடவை கேட்டிருக்காங்க. மலைக்கல்லன். ஸோ மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி, பெண்மை, இது எல்லாமே யாருடைய நூல்கள்னா நாமக்கல் கவிஞர் நூல்கள். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் தனியாக இருக்குது. இது ரொம்ப முக்கியம் இல்லை. பாரதிதாசன் எழுதுனா பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ நாமக்கல் கவிஞர் எழுதுனா நாமக்கல் கவிஞர் கவிதைகள் எழுத போகிறோம். இது ரொம்ப முக்கியம் கிடையாது. பெண்மை, மலைக்கல்லன் மற்றும் என் கதை, சங்கொலி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மறந்துடவே கூடாது. இந்த படைப்புகள் மறக்கவே கூடாதுங்க. கொஞ்சம் தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு இவ்வளோ காமிக்கிறேன்னு. இது நாமக்கல் கவிஞருடைய பாடல்கள். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். சரிங்களா? தெய்வ திருமகள். இந்த திருமலர் அப்படின்னு வந்துட்டா இவர் தான். இங்கே பாருங்களேன், திருமலர், தேன்மலர், திருமலர், தேன்மலர். அதான் மறந்துங்க, தேன்மலர், தமிழ் தேன்மலர் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர் பாடல்கள், மறந்துடக்கூடாது. சரிங்களா? தேன்மலை சுரதா, தேன்மலை அப்படின்னு வந்தா சுரதா. இது தேன்மலர், தமிழ் தேன்மலர் இவர். காந்தி மலர் இவர். தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர் புகழ் மலர், திருநாள் மலர், திருக்காப்பிய மலர், இசை மலர், அறிவொளி மலர், பல்சுவை மலர். அவ்வளோதான். அப்போ மலர்னு வந்தாலே இதுவா சார் அப்படின்னா, ஆமாம், இருந்தாலும் ஒரு தடவை நல்லா வாசித்து மண்ணில் வச்சுக்கோங்க. ஏன்னா கீழ்கன்றவற்றுள் நாமக்கல் கவிஞர் எழுதாத பாடல்கள் எதுன்னு கேட்டு எல்லாத்தையும் மலர்னு கொடுத்து வச்சிடலாம். நம்ம நேரம் சொல்ல முடியாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. தெய்வ திருமலர், செந்தமிழ் தேன்மலர், காந்தி மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர் மலர், திருநாள் மலர், திருக்காப்பிய மலர், இசை மலர், அறிவுரை மலர், பல்சுவை மலர். ஓகேவா? ஓகே தானே? பார்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம இவருடைய படைப்புகள், இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் அதை கேட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இவருடைய படைப்புகள், இசை நாவல் எத்தனை எழுதியிருக்கிறாரு? சரி கம பா அப்படி சொல்கிறோம்ல. ஸோ இசை நாவல் 3 இசை நாவல் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இசைக்கு சொல்கிறேன். இசை 3 இசை 3, 4 இசைனால வந்தது தான் கட்டுரை. அப்போ கட்டுரை 4 12. அப்ப இசையும் வரலாறும் 1, இசை 3, அதாவது இசை நாவல் 3, அடுத்து தன் வரலாறு 3, இது எல்லாமே 3. ஓகேங்களா? அது 4ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ வரலாறு 4 சேர்த்துக்குங்க. அதாவது நான் 3 12 சொல்கிறேன். ஸோ கட்டுரை 12, புதினங்கள் 5. அப்போ புதினங்கள் 5னா சிறுகாப்பியங்களும் 5, சிறுகாப்பியங்கள் 5. அடுத்து கவிதை தொகுப்பு 10. காப்பியம் அதில் 2 மடங்கு தான்
கவிதை தொகுப்பு 2 மடங்கு பெருக்கணும் 10. இலக்கிய திறனாய்வு 7, மொழிபெயர்ப்பு 4. சொல்லவா? இசை 3, வரலாறு 3, தன் வரலாறு 3, நான் 3 12. 12னா கட்டுரை. சரிங்களா? கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன், கட்டுரை. அப்புறம் கவிதை 10. கவிதை 10 நான் சொல்லியிருக்கேன், கவிதை தொகுப்பு 10. அப்போ காப்பியம், கவிதைனா மேலே காப்பியம் 5. இது 5னா புதினங்களும் 5. சரிதானே? முடிஞ்சு போச்சு. மொழிபெயர்ப்பு 4. ஓகே தானே? எஸ், மறந்துடாதீங்க. ஏன்னா இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா ஒரு பாயிண்ட் விடக்கூடாது. ஒவ்வொரு மார்க்கும் 1.5 மார்க்கும் 10,000 பேர் முன்னாடி போவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், அழுத்தி நறுக்குன்னு படிச்சிருங்க கொடுத்ததை. அடுத்து இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த பாடல் வரிகள் நாமக்கல் கவிஞர் கவிமணிக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் பாரதியார் பாரதிதாசன்லாம் அந்த வரிகள் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க, இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என்று பன்முகத்தன்மை கொண்டவர். கவிதை போட்டிகள் பலவற்றில் பங்கேற்கும் பரிசுகளை பெற்றவர். சட்டமேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர். அதான் சட்டமேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர்னா அரசவை கவிஞருங்க. அரசவை கவிஞர்னா எப்போ வரும்? சட்டமேலவை உறுப்பினராக இருக்கிறதா அரசவை கவிஞர் வரும். பார்த்துக்கோங்க. சட்டமேலவை உறுப்பினராக நியமித்தவர். அயலார் தமக்கும் அன்பு செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் என புகழ்ந்தவர். எப்படியே? ஸோ அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் என கூறியவர். இது ரொம்ப முக்கியம். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழர்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குன்னு சொன்னாரியா நாமக்கல் கவிஞர். பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று கூறியவர். உப்பு சத்தியாகிரகத்தில் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது என்ற பாடலை இயற்றினார். பலே பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவர் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர். பாரதி பாராட்டியிருக்காரு. எப்படி? பலே பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவன் ஐயமில்லை அப்படின்னு என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர். எங்கள் தமிழ் மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள். எனக்கு காசு தரங்கிறதுக்காக நான் புகழ்ந்துலாம் பேச முடியாது தம்பியா. அதான் சொல்லிட்டாரு, தமிழருக்குன்னு ஒரு குணம் இருக்குன்னு. நீ காசு கொடுக்குறங்கிறதுக்காக நான் உன்னை புகழ்ந்து பேசுவேன். அதான் சொல்றாரு, தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள். தம்மை போற்றாதவர்களை இகழ்ந்தும் பேச மாட்டார்கள். ஸோ கொல்லாமையை குறிக்கோள்களாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அருணும் உதவுவர் இவர்கள் தான். நம் தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அச்சத்தை போக்கி இன்பத்தை தரும். எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது. நான் பல தடவை சொல்லிட்டேன். இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் மட்டும் பாருங்க போதும். சரிங்களா? ஓகே. அன்பும் மரம் முடக்கும் இதெல்லாம் ஓகே. பெண்மை மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ இது என்ன நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்? நாமக்கல் கவிஞர் எங்கே பிறந்தாரு, அவர் என்ன சிறப்புகள், அவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன, பத்மபூஷன் விருது பெற்றிருக்காரு, காந்திய கவிதைகள் மேலே பற்று கொண்டதனால் காந்திய கவிஞர் என விருது கொண்டாரு, சட்டமேலவை உறுப்பினராக இருக்காரு, அரசவை கவிஞராக இருந்திருக்காரு. இவர் எழுதின படைப்புகள் என்ன? மலர் மலர் மலர்னு முடியுது. அப்போ அந்த மலர் என்னென்னு அப்படியே வரிசையாக பார்த்துக்கோங்க. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். அடுத்து கவிமணி தேசிய விநாயகனார் அடுத்து டக்குன்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் இன்னையோட ஃபினிஷ் பண்ணிடுறோம். நாளைக்கு வந்து அடுத்த 2வது சாப்டர் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்களை அனுப்பிச்சவங்க கார்த்திக். நன்றி, வணக்கம்.